நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். பாருங்க, கடவுள் பக்தி என்பது தனியே நாம் தேவனை ஆராதிச்சு துதித்து பாடி ஜெபித்ததோட முடியாது. தேவன் நம்முடைய செய்கைகளையும் அவர் கவனிக்கிறார். அவர் மறந்து விட மாட்டார். நாம் என்ன தேவனுக்காக செய்தோமோ அது பரிசுத்தவான்களாக இருக்கலாம், தேவன் இல்லாத ஜனங்களாக இருக்கலாம், தேவனுடைய நாமத்துக்காக இவைகளெல்லாம் செய்தோமோ அவைகளை அவர் ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் கொடுத்தது ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் பிரயாசப்பட்ட ஒவ்வொன்றும் அவருடைய கணக்கில் இருக்குது, மறக்காமல். இப்ப தேவன் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். ஆமென். நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு இயேசுவுக்காக, தேவனுக்காக எதை நாம் செய்ய பிரயாசப்படுகிறோமோ அவருடைய அன்பினால உந்தப்பட்டு ஏவப்பட்டு தள்ளப்பட்டு எவைகளை நாம் செய்கிறோமோ ஒவ்வொன்றையும் தேவன் பார்க்கிறார். ஆமென். அவர் மறந்து விடாமல் நினைவில் வைத்திருக்கிறார். அவர் அநீதியுள்ள தெய்வம் அல்ல. ஏது மனிதனை போல நன்றி மறக்கிற தெய்வம் அல்ல. அவர் நன்றி உள்ள தெய்வம். ஆமென். நன்றியுள்ள தெய்வம். நீங்க செய்தவைகளை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாள் அதுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரம் வரும்போது, இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவர் கை கொடுப்பார். ஆமென். ஏன்? நீங்கள் எனக்காக செய்திருக்கிறீர்கள், நீங்கள் எனக்காக பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களால் செய்ய முடியவில்லை, பிரயாசப்படவில்லை. இப்பொழுது உன்னுடைய தேவைகளை நான் இப்பொழுது உனக்காக பிரயாசப்பட்டு செய்கிறேன். ஆமென். அப்போ நாம் எவைகளை செய்கிறோமோ அவைகள் தேவனுடைய சமூகத்தில் வந்து சேருகிறது. ஆமென். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆமென். நீங்கள் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க சொல்லி இருக்கிறார். இந்த பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார், நான் சொல்லவில்லை. பொக்கிஷம் என்று சொல்லும் போது பணம் மாத்திரமல்ல, பணம் நமக்கு தேவை, நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவை, தேவைகளுக்கு தேவை. அது மாத்திரம் பொக்கிஷம் இல்லை. அநேக குணநலங்கள், அநேக செய்கைகள், ஒவ்வொன்றும் பொக்கிஷமாக இருக்கிறது. பேர் புகழ், இந்த பூமியில நமக்கு பேர் புகழுக்காக வாழாமல் இயேசுவுக்காக நாம் இவைகளை இழந்து வாழ்ந்தாலும் நாம் அங்கே சேர்க்கிறோம். பூமியில சில வேளையில நாம் கர்த்தருக்காக கொடுப்பதன் நிமித்தம், செலவு செய்வதன் நிமித்தம், பிரயாசப்படுகிறதன் நிமித்தம் சில காரியங்களை நாம் இழந்திருப்போம். சிலதை நம்மால் சேர்க்க முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் நாம் இழந்த அத்தனையும் அங்கு சேர்க்கப்படுகிறது. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷம் அதிகமாக இருக்கும். ஆமென். ஆனா ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவருடைய சத்தியம் புரியாதவர்கள் இந்த பூலோகத்தில் தான் பொக்கிஷம், இதுதான் நம்மை காப்பாற்ற போகிறது, எதிர்காலத்தில் இதுதான் சோறு போட போகிறது, இதுதான் நமக்கு நம்பிக்கை, இது இல்லாண்டா வாழ்க்கை முடிஞ்சிடும் என்று சொல்லி அவர்கள் இந்த உலக பிரகாரமான பொக்கிஷத்தை தேடி தேடி உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள். ஆனால் அதை போகும்போது கொண்டு போக முடியாது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமென். ஒரு இமைப்பொழுதுல உன்னுடைய உயிர் போனா அவ்வளவும் விட்டு விட்டு போக வேண்டும். அதனால பூலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதங்கள். இங்கே புழு அரிக்கும், திருடன் திருடுவான், எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். எந்த நேரமும் நாம் சேர்த்து வச்சிருக்கிறது இல்லாம போகலாம். எத்தனையோ நபர்கள் பேர் புகழ சேர்த்து வைத்த தலைவர்களை நாம் அறிவோம். இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இல்லை. அவர்களை குறித்ததான பேர் புகழும் இன்றைக்கு பேசப்படுவதும் இல்லை. அவர்கள் ஒரு காலத்தில் உயிரோடு இருக்கும்போது பேர் புகழை சம்பாதித்திருந்திருப்பார்கள். ஆனால் அவைகள் ஒன்றும் பிரயோசனம் இல்லாத பேர் புகழாக மாறி போய்விட்டது. ஆனால் ஒரு மனிதன் நன்மை செய்து ஏழைகளுக்கு இறங்கி மாறி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய பேர் எப்பொழுதுமே என்ன செய்யும், நிலைத்திருக்கிறது என்று நாங்கள் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் நன்மை செய்வானாக இருந்தால்
நிச்சயமாகவே அந்த பேர் புகழ் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இருக்கின்ற பெரிய தலைவர்கள் எண்ணி பாருங்கள், பேர் புகழே இல்லை. அவர்களை குறித்தான எல்லா நெகட்டிவான காரியம்தான் வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அவ்வளவு சாதித்தும் பிரயோசனமே இல்லை. ஆமென். அப்போ உலகத்தில் பொக்கிஷம் சேர்க்கக்கூடாது, பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். ஆமென். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 34 இருந்து 40 மட்டும் வாசிப்போம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியராயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமென். பாருங்க, இவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று இயேசு சொல்லி அவர்களை உள்வாங்குகிறார். ஆமென். அப்ப நாங்கள் பார்த்தோம், ஒரு ஆடு காணாம போய் அந்த ஆட்டை தேடி அந்த ஆயன் திரிகிறான். அப்படி தான் ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கிறோம், எத்தனையோ நபர்கள் இந்த நிலையில இப்ப வாசித்தது போல உலகம் பூராகவும் இருக்கிறார்கள். அவர்களை போஷிக்கிறதுக்கு, அது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, இதில் சொல்லப்பட்ட எழுத்தின் பிரகாரமாக கிரியையின் அடிப்படையிலும் சரி, நாம் எவைகளெல்லாம் கர்த்தருக்கு செய்கிறோமோ அவைகளை தேவன் பார்க்கிறார். அவைகளை பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய பேங்கில் அநேக பணங்கள் இருக்கும், பணம் மிஞ்சினதாக இருக்கும். ஆனால் உலகம் பூராக ஏழை எளியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து ஒரு விஷயம் நாம் தேடி போனதில்லை, அவர்களை தேடிப்போ உதவி செய்ததில்லை. ஆனால் பணம் அதிகமாக இருக்கும். அந்த 100 ஆடுகள் உள்ள அந்த மனுஷன் 100 ஆடுகளை குறித்து அவள் கவலைப்படவில்லை. 100 ஆடுகளில் அந்த 99 குறித்து கவலைப்படவில்லை. ஒரே ஒரு ஆடு காணவில்லையே, அலைகிறதே, பசியா இருக்குமே, பட்டினியா இருக்குமே, மிருகங்களினால பிடிக்கப்பட்டு குதிரப்பட்டு கடிச்சு கொலை செய்யப்பட போகுதே என்று அந்த ஒரு ஆட்டுக்காகவே 99 ஆட்டையும் விட்டு அந்த ஆட்டை குறித்த நினைவோடையே அவர் கடந்து செல்லுகிறார். அதேதான் தேவனும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருடைய நினைவில் இருக்கிறாராம். ஆண்டவரை அறியாத ஒவ்வொருவருடைய நினைவில் இருந்து அலைஞ்சு திரிகிறார். 99 ஆட்டை குறித்து அவர் பொருட்படுத்தாம, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 ஆட்டை குறித்து அவர் கரிசனை கொள்ளாம, அது ஓகே, மனம் திரும்பி இருக்கலாம், சிலவர்கள மனம் திரும்ப அவசியம் இல்லாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சிலவர் மனம் திரும்ப அவசியம் இல்லை என்று சொல்லுவார்கள், சிலவர் மனம் திரும்பி இருப்பார்கள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். எவர்களாக இருந்தாலும் ஆனால் மனம் திரும்பாதவர்களை தேடி திரிகிறார். ஆமென். மனம் திரும்பாதவர்களைத்தான் அந்த மேப்பன் தேடி திரிகிறார். இந்த உலகத்தில் தேவன் இல்லாம இருக்கிறார்களே, அப்படி தேடி கண்டுபிடித்த பிறகு அந்த உவமையில 3 உவமையை சொல்லுகிறார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன எளிய மகன். இந்த 3 உவமையிலே கடைசியில சொல்லுகிறார், அவர் கண்டுபிடித்த பிறகு சந்தோஷப்பட்டு அவன் நண்பர்களையும் அயலத்தாரையும் கூப்பிட்டு மிகுந்த சந்தோஷம் அடைவான், மிகுந்த சந்தோஷம் அடைவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமென். இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், சந்திர சூரியன், இந்த பூமி, இந்த கோள்களை விட பரலோகம் கணக்கில் அடங்காத ஒரு பெரிய ஒரு மகாபெரிய தேசம், பரம ராஜ்யம். ஒரு மனுஷன்
இயேசுவை அண்டிக் கொள்ளும் போது, மனம் திரும்பி வரும்போது அந்த பரலோகமே குலுங்குகிறது. ஆமென். சந்தோஷத்தால நிரம்புகிறது. தூதர் மத்தியில பெரிய வாரம் நடக்கிறதா. ஆமென். ஒரே ஒரு மனுஷன், ஆமென், ஒரே ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கும் போது தேவன் பரலோகமே குலுங்குகிறதா. அந்த ஒரு மனுஷனுக்காகவே இந்த 99 விட்டுட்டு அந்த ஒன்று எங்கே அகப்படும் என்று தேடுகிறார். அந்த ரட்சிக்கப்படாத ஒன்று, தேவன் அறியாம அலைகிற ஒன்று எங்கே இருக்குது? அது எங்கே அலைகிறது? வழி தப்பி திரியும், அதுக்கு பாதை தெரியாது, எந்த நேரமும் மிருகங்களால ஆபத்து அதுக்கு. அது எப்படியாவது தன்னுடைய மந்தைக்குள்ள, தன்னுடைய தொழுவத்துக்குள்ள கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தோட அந்த மேய்ப்பனாகிய தேவன் அலைகிறார். ஆமென். இயேசு அதை உவமையாக சொல்லி இருந்தாலும் அதுதான் தேவனுடைய உள்ளம். ரட்சிக்கப்படாதவர்களை அவர் தேடி தேடி அலைகிறார். இயேசுவை அறியாதவர்களை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று தேடி தேடி அலைகிறார். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு இருதயம் என்ற. நீயும் போய் அப்படி செய். ஆமென். நீயும் போய் அப்படி செய். அப்படி செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து. ஆத்மாக்களை கொண்டு வா. ஆத்மாக்களுக்கு என்னை அறிமுகப்படுத்து. இதுக்காகத்தான் உன்னையே நான் ரட்சிப்பில் நடத்தினான். இதற்காகத்தான் உன்னையே நான் தெரிஞ்சு கொண்டேன்.